கண்மணியான தேவகியால் அவளுக்கும் வசுதேவனுக்கும் நல்ல வழியை நீங்க தான் காட்டணும். காட்டணும் ஐயா அப்படின்னு ஆதிசக்தி ஆண்டவங்கிட்ட முறையிட்டு இருக்கா. முறையிடுகின்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் தேவர்களை கூப்பிட்டு தெரிவித்தார். என்னம்மா தெரிவித்தார்? ஐயா தேவர்களே, தேவர்களே முதல்ல கூப்பிட்டது நம்ம அம்மா மூதேவியை தான் கூப்பிட்டாரு. அம்மா மூதேவி. ஆமா, முன்னால பிறந்தவளே மூதேவி. ஆமா, அவ முன்னால பிறந்திருக்காள். ஆமா ஆமாம்மா. அப்பேற்பட்டவளை கூப்பிட்டாரு. அதாவது என்ன? வசுதேவன் காவலில், அதாவது சிறைச்சாலையில் இருக்கிறாரே காவலர்கள், காவலர்கள் 1000 பேர்களை நீதான் முதல்ல போய் தூங்க வைக்க கூடாது. தூங்க வைக்கணுமா? அது உன் கடமை. சரி. அதே நேரத்தில் அங்கிருந்து இங்க வந்து தேவகியாளுக்கு காவல் இருக்கிறாரே தோழியர்கள், தோழி பெண்கள், அவர்களையும் தூங்க வைக்க கூடிய பொறுப்பு உன் வேலை, உன்னோட பொறுப்பு அப்படின்னு அம்மா ஐயா மூதேவியை முதல்ல அனுப்பி வச்சுட்டாரு. தேவாளுக்களை கூப்பிட்டாரு. ஐயா இரவோடு இரவாக தேவகியாளையும் வசுதேவனையும் சேர்த்து வைக்கக்கூடிய கடமை உங்களுடைய கடமை. உங்களுடையது கடமை. ஆண்டவனாகிய சிவபெருமான் அத்தனை பேர்களை அனுப்பி வைத்த போது, அனுப்புகிற போது ஆண்டவன் சொன்னபடி வேலை அப்படி அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. நடக்கிறது. ஆமா, மூதேவிக்கு கொடுத்த வேலையை அவ கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கா. அம்மா கரெக்டா பாக்குறா. தேவாள்கள் கண்டார்கள். என்னம்மா கரெக்டா மணி எத்தனை மணி ஆகிறது? 12 மணி ஆகிறது. கரெக்டா மணி 12. சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய தேவகியாளிடத்தில் வசுதேவனையும் தேவகியாளையும், அதாவது இரவோடு இரவாக தேவாள்களுடைய சூழ்ச்சியால் 2 பேர்களையும் சேர்த்து வைத்தார்கள். கணவனை கண்ட கண்மணி எப்படி இருக்கிறாள்? எப்படி அம்மா இருக்கின்றாள்? அவள் அன்பூருக என்பூருக ஆசை எல்லாம் கரை உரல, அன்பூருக என்பூருக ஆசை வெல்லாம் கரை உரல, உடலும் ஓருடலாய் இருக்குகின்றார் 2 பேர், இருடலும் ஓருடலாய் இருக்கிறார் தேவகியாள். ஆரையும் சர்ப்பம் போல சருகி விளையாடுகிறார், ஆரையும் சர்ப்பம் போல சருகி விளையாடுகிறார் தேவகியாள் வசுதேவனா, தேவகியாள் வசுதேவனா 2 பேரும் வீட்டிருக்கா. தேவகியாள் வசுதேவனா, தேவகியா வசுதேவனா இப்படியாயிருக்கும் போதே தேவர்களின் சூழ்ச்சியாளே செய்வதற்கு வெகு நேரமா ஒரு சாமத்துக்கு முன்னாலே, ஒரு சாமத்துக்கு முன்னாலே 2 பேரையும் பிரித்து வைத்தார். ஒரு சாமத்துக்கு முன்னாலே, சாமத்துக்கு முன்னாலே ஒரு சாமத்துக்கு, அதாவது கொஞ்ச நேரம் விடுவதற்கு ஒரு சாமம் இருக்கு. ஒரு ஜாமம் அதற்குள்ளாக தேவாள்கள் மறுபடியும் தேவகியாளையும் வசுதேவனையும் பிரித்தார்கள், பிரித்து வைத்தார்கள். பிரித்து 2 பேர்கள் இப்படி இருக்கும் போது ஆண்டவன் கிருபையால் தேவகி அன்று முதல் குழி மறந்தாள். அருங்குழியால் கர்ப்பமுற்று திடீரென்று இவள் 3 மாத கர்ப்பமாக இருக்கிறாள். இவ காவல் இருக்காளே தோழியர்கள் செங்கமலம். ஆமா, இந்த செங்கமலம் சொல்லுதா, எடி ஏ அக்கா, அக்கா அது யாரு? என்னக்கா? அங்க பாத்தியா என்ன? எடி அக்கா ருக்குமணி, என்னம்மா? தேவகியால் 3 மாசத்துக்கு முன்னால இந்த அம்மா எப்படி இருந்தா? இப்ப கொஞ்சம் பலபலான்னு இருக்காளே. இப்ப எடை சிறுத்து அடி கணத்திருக்காளே, என்ன விவரம்னு தெரியலையடி. தெரியலையம்மா அப்படின்னு பார்த்தா அதுல ஒருத்தி நல்ல கைப்பிடிச்சு பாப்பா பாத்துக்க. சரி, அவ நல்ல நல்ல என்ன ஏதுன்னு உடனே விவரத்தை சொல்லிடுவா. சொல்லிடுவாள். ஆமா, சரி. எடி அவ கைதேர்ந்த மருத்துவம். ஆமா, அவ கொஞ்சம் மருத்துவ வேலையும் பாப்பா. சரி. எடி என்ன? ஏ செங்கமலம், என்னம்மா?
திடீர்னு இவ கர்ப்பம் போல் இருக்கிறது இருக்கின்றது. கைபிடித்து பாருனா இவ 3 மாத கர்ப்பம் நிட்டா. சரி. விடிய விடிய நல்லதான காவலுக்கு இருந்தோம். நல்லா முழிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். திடீர்னு தேவகி 3 மாத கர்ப்பம்னு சொல்றேடி. சரி சரி இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படி என்று கம்சராஜனிடத்தில் தெரிவித்தார்கள். அப்படி இவ ஏற்கனவே முன்கோபக்காரன். ஆமா. இந்த அம்மா வந்து 3 மாசம் கர்ப்பம்னு தான் சொல்லி இருக்கா. இவன் உரையில இருக்க வாழை உருவிக்கிட்டு விட்டதுக்கு ஓடி வாரான். அந்த தோழியர்கள் சொன்னா என்ன சொன்னா, அண்ணா என்ன மன்னா, மேகாற்றடித்து தாளையது பூத்தது போல், தாளை பூத்தது போலே உங்க தங்கச்சி எங்க இருக்கா? எங்கம்மா இருக்கா? கிழக்க இருக்கா. ஆமா. மைத்துரர் மேற்க இருக்காரு. மேற்க இருக்காரு. மேல அதாவது மைத்துரர் மேல பட்ட காத்தானது அந்த மங்கை மேலேயே பட்டிருக்கும். மேகாத்தடித்து தாளை பூத்தது போல் உங்கள் மைத்துனர் காத்துப்பட்டு தேவகி கர்ப்பமானாலும் ஆயிருக்கலாம். ஆயிருக்கலாம் ஐயா. அதுக்கு விவரம் எப்படி சொல்றா பாரு. ரொம்ப அழகா சொல்றாங்க. விவரம் இல்ல. ஆமாம்மா. பார்த்தான் அதாவது மன்னா, என்ன மன்னா, தேவகியால் இப்ப கர்ப்பமா தான் இருக்காங்க அந்த அம்மா. சரி. குழந்தை பிறந்த உடனே உங்க கையில கொண்டு தந்துருதோம். ஆமா ஐயா. அதை நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, ஆமா, உங்க மனசுல என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னார். பண்ணுங்க ஐயா. தோழியர்கள் சொன்ன உடனே தேவகியால் அன்று முதலதாவது ஆமா 10 மாதம் கழித்தது நிறை மாத சூழியானாள். தேவகியாளுக்கு தொடிபிடியாக வயிறு கொண்டு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தது. அப்படி குழந்தை பிறந்த உடனே தோழியர்கள் கையிலே அதாவது ஈரந்தோளு முன்னால பிள்ளைய தூக்கினான். தூக்கி கொண்டு கொடுக்கிறாள். தூக்கி கொண்டு கம்சராஜன் கையிலே கொடுத்தாள். அந்த கம்சமன்னன் கையிலே கொடுத்து இவன் கையால ரெண்டையும் அப்படியே 2 காலையும் பற்றி பிடித்தான். சரி. கரகர கரகரன்னு சுழட்டி அதாவது ஆகாயத்தில் விட்டெறிந்து ரம்பத்தை கொண்டு ஏந்துகிறான். ரம்பத்தை ஏந்தி நிக்கான். சரி. ரம்பத்திலே பட்ட பிள்ளையானது 2 துண்டாக போனது. அப்படி தேவகியாளுக்கு எத்தனை குழந்தை பிறந்தது? 5 6 குழந்தைகள் பிறந்தது. 6 குழந்தை பிறந்தது. 6 குழந்தையும் இவன் கொன்று விட்டான். கொன்றுடுவான். 7வது குழந்தை ஆதிசேடன் வந்து சனிக்க அது வெறுவயராக போனது. திருவயரெல்லாம் வெறுவயராகி விட்டது. அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் 7 குழந்தை சிசுவர்த்தி தோஷம் கைலாசத்துல ஆண்டவனுக்கு இருக்க முடியவில்லை. அப்ப ஆண்டவன் நினைச்சாரா, என்ன நினைச்சாரு, இந்த பாவி சண்டால நம்ம உயிரோட வைக்க கூடாது. ஆமா, இவன் பண்ற பாவம் தாங்க முடியலையே. சிசுவுடைய தோஷம் பொல்லாத தோஷம் என்பார்கள். தோஷம் என்பார்கள். படுபாவி கம்சராஜன் 7 குழந்தைகளை அடுக்கடுக்கா கொண்டுகிட்டு இருக்கான். கொண்டு விட்டானே. ஆகையினாலே கம்சனை வதை செய்ய வேண்டும். கம்சவதை செய்ய வேண்டும் என்று கம்சராஜனை வதம் செய்ய வேணுமானால் அந்த இடத்துக்கு யார் வரணும்? ஸ்ரீமன் நாராயண பெருமாள் வந்து பிறக்க வேண்டும். அப்படி என்று ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமாள். அந்த சிவபெருமாள் என் பெருமாள் மாயவன் ஹரிகிருஷ்ணன் கண்ணனை எப்படி அழைக்கிறாரானால் என்ன சொல்லி அம்மா அழைக்கின்றார்? அயபார்கடலில் வள்ளி கொண்டே அருமையா பாம்பனையில் சயனம் செய்யே அவர் சீரை மீட்க வந்தே மாலை வாருமையா பெருமாள் மாயவரே உலகத்தையே அளந்த ராமா ஓரடியாக அளந்த ராமா பெருமாளே வாரும் ஐயா ஸ்ரீராமா ஸ்ரீராமா மாயவரே பெருமாளே மைத்துனரே வாரும் ஐயா நாராயணா 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 என்று அழைத்தாரே ஆண்டவனே. நாராயணா 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 தானே ஆண்டவரே மாயவா என் பெருமாளே மதுசூதனா மாயவா
கேசவா ராகவா பாண்டுரங்கா உலகத்தை ஓரேடியாக அளந்த என் பெருமாளே என் பெருமாளே கோபால கண்ணா ஆண்டவன் பகவான் மாயவனை அழைத்த போது மாயவனை அழைத்த போது அப்ப என் பெருமாள் மனசுல நினைச்சா என்னம்மா நினைக்கிறார் நமது அத்தான் ஆண்டவன் ஒரு நாள் நம்மளை இப்படி வருந்தி அழைச்சது கிடையாது 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 திடீர் என்று அதாவது அத்தான் ஆண்டவன் நம்மை நினைக்கக்கூடிய விவரம் என்ன என்று தெரியவில்லை தெரியவில்லையே அப்படி என்று என் பெருமாளாகப்பட்டதாவது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எப்படி வருகிறாரானால் எப்படி அம்மா வருகின்றார் அந்த கருடை நல்ல வாகனத்தில் பெருமான் அமர்ந்து பெருமான் அமர்ந்து கொண்டு கடலை இதனை கடந்து வாராரே பார்கடல் தனை கடந்து மாடு ஏகி வாரா கைலாசம் வாராரே கைலாசமும் வாராரே பெருமாள் மாயவர்தா கைலாசம் வாராரே கைலாசம் வாராரே ஆண்டவராயன் பெருமாளே கைலாசமும் வரபோது அறை கண்ட சிவபெருமாள் அவரும் மங்கையாது சொல்ல ஆண்டவா ஆண்டவா என் அப்பனே பகவானே மாயவா மதுசூதனா என் பெருமாளே என் பெருமாளே மைத்துனரே மைத்துனரே என்றார் ஆண்டவன் ஆண்டவன் சிவபெருமான் அவன் தான் என் பெருமாள் சொன்ன என்னம்மா சொல்லுகிறார் எத்தாம் பகவானே அத்தானே ஒரு நாள் இல்லாத திருநாளாக திருநாளாக அத்தாம் பகவானே என்னை நினைக்க கூடிய விவரம் என்னையா ஆமையா ஆண்டவனிடத்திலே என் பெருமாள் கேட்ட போது அவர் கேட்கின்ற போது அந்த ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்லுகிறார் என்னம்மா சொல்லுகிறார் மாயவனே பெருமாளே மதுசூதனா வார்த்தைகளோ சீமையாளே கண்டாள கம்சராஜே கையான தேவகையும் பிறக்கும் பிள்ளைகளே கம்சராஜன் கொன்றுவாரா ஆகையினால் பெருமாளே ஆகையினால் பெருமாளே ஆண்டவனின் வார்த்தைகளோ ஆகைதின பெருமாளே ஆகைதின பெருமாளே ஆண்டவனின் வார்த்தைகளோ ஆண்டவன் சிவபெருமான் என் பெருமாளிடத்தில் தெரிவித்தார் என் பெருமாளிடத்திலே தெரிவிக்கின்றார் மைத்துனா என்ன சுவாமி தேவகியாளுக்கு 7 பிள்ளை பிறந்தது 7 குழந்தைகளை கமுசன் கொன்று விட்டான் அந்த கமுசமுடி ராஜமன்னன் கொன்று விட்டான் சிசுவர்த்தி தோஷம் எந்தனுக்கு இறையவனுக்கு என்னால் இருக்க முடியவில்லை முடியவில்லை சுவாமி இனிமேல் கமுசனை உயிரோடு வைக்க கூடாது விடக்கூடாது சுவாமி கம்சராஜனை உடனடியாக வதம் செய்ய வேண்டும் ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல அந்த சிவனார் சொல்லே ஆகையினால் மதுசூதனா என் பெருமாளே என் பெருமாளும் தேவகியாளுடைய திருவயிற்றில் நீரே சென்று 8வது குழந்தையாக பிறக்க வேண்டும் 8வது குழந்தையாக பிறக்க வேண்டும் ஆண்டவன் சிவனார் சொல்லுகிற போது என் பெருமாள் ஆண்டவனிடத்தில் தெரிவித்தார் என்னம்மா தெரிவித்தார் என்னையா தேவகி திருவயிற்றில் 8வது பிள்ளையாக நான் போய் பிறக்க வேண்டுமேயானால் வேண்டுமானால் அதே நேரத்தில் ஆயர்வாடி பட்டணத்தில் அம்பலகுணாருடைய அரண்மனையில் அசோதைக்கு பிள்ளையாக இதோ இருக்கிறாளே எனது தங்கை பராசக்தி பார்வதியாள் உனது தங்கை பார்வதியானவள் எனது தங்கை பார்வதியால் சென்று அதாவது ஆயர்வாடியில் அம்பலகுணாருடைய அரண்மனையில் அசோதையாளுக்கு பிள்ளையாக பார்வதி போய் பிறக்க வேண்டும் அதாவது இருபேர்களும் ஒன்று போல அதாவது கர்ப்பமுற்று இருபேர்களுக்கு ஒன்று போலாக குழந்தை பிறக்க வேண்டும் அப்படி குழந்தை பிறக்கும் போது
தேவாழ்களுடைய சூழ்ச்சியாலை சூழ்ச்சியாலே ஆயர்வாடையில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தையை தூக்கிக்கிட்டு இங்கே கொண்டு வந்து போட வேண்டும். தேவகியால் முன்னால் போட்டு தேவகியாளுக்கு பிறந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொண்டு ஆயர்வாடையில் அசோதையால் முன்னால் போட வேண்டும் என்று என் பெருமாள் ஆண்டவனிடத்தில் வரம் கேட்டார். சிவபெருமான் அப்படியே இருவீர்களுக்கு வரம் கொடுத்தார். வரத்தை வாங்கி கொண்டு 8வது பிள்ளையாக என் பெருமாள் எங்கே வந்து அவதாரம் எடுத்தார். அவர் எங்க வந்து பிறக்கின்றார். அங்கே 8வது பிள்ளையாக 8வது பிள்ளையாக தேவகியாள் திருவயற்றே பெருமாள் மாயவனா கோபாலன் என் பெருமாள் 8வது பிள்ளையாக 8வது பிள்ளையாக பெருமாள் அவதரித்தார். 8வது பிள்ளையாக அப்படியா இருக்கும் போதே ஆயர்வாடி வட்டடோனார் அரண்மனையிலே அசோதைக்கு பிள்ளையாக பார்வதியால் அவதரித்தார். ஆண்டவன் திருவையாலே ஆண்டவனின் திருவையாலே என்ன நடக்குமானா ஆண்டவன் கிருபையோடே என்ன நடக்குமானா ஆண்டவன் பகவான் கொடுத்த வரத்தின் பிரகாரம் அந்த பகவான் சிவனார் கொடுத்த வரத்தின் பிரகாரம் இருவேர்களுக்கும் தேவகியாளுக்கு 10 மாதம் கழித்தது அம்மாசி என்று அத்தசாம நேரம். அந்த அர்த்தசாம நேரத்திலே அத்தசாம நேரத்தில் அம்மாசி என்று அம்மாஜி என்றே இரவு 12 மணியளவில் 12 மணியளவில் அந்த தேவகியாளுடைய திருவயிற்றில் அந்த பெண்ணாளுடைய திருவயிற்றில் 8வது பிள்ளை என் பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எப்படி எடுக்கிறாரானால் எப்படி அம்மா எடுக்கின்றோம். சாமாதி சாமம் போல சரி சாம வேலையிலே சாமாதி சாமம் போல சரி சாம வேலையிலே தேவகியால் திருவயிற்றில் யாரையா பிறக்க போறார். தேவகியால் திருவயிற்றில் யாரையா பிறக்க போறார். நெற்றியிலே நாமங்களா நெஞ்சாதிலே நாமங்களா நெற்றியிலே நாமங்களா நெஞ்சதிலே நாமங்களா 6 நாமம் கொண்டு என் பெருமாள் பிறக்க போறார். 6 நாமம் கொண்டு என் பெருமாள் பிறக்க போறார். தேவகியால் திருவயிற்றில் தேவகியால் திருவயிற்றில் பிறந்தாரே பிள்ளையாக தேவகியால் திருவயிற்றில் தேவகியால் திருவயிற்றே பிறந்தாரே அதையின் பெருமாள் மாயவர்தான் சாமம் போலே கண்ணபிரான் தான் பிறந்தாடியாயிருக்கும் போதே இருக்கும் போதே காரணங்கள் நடக்குமானா இருக்கும் போதே பாடியாயிருக்கும் போதே காரணங்கள் நடக்குமானா நெற்றியிலே நாமம் நெஞ்சிலே நாமம் முட்டு முட்டாய் நாமம் முழங்கா நாமத்தோடு நாமத்தோடு ஹரி கிருஷ்ணன் கோபால கண்ணன் வந்த அவதாரம் எடுத்த அவர் அவதாரம் எடுத்து அதே நேரத்தில் இப்படியாக அதாவது
ஆயர்வாடியிலே அம்மலகுணாருடைய அரண்மனையில் அசோதைக்கு பிள்ளையாக பெண் பிள்ளை பிறந்தது. பெண் பிள்ளை பிறந்து தேவர்களின் சூழ்ச்சியாலை பிரம்பு கூடையில் குழந்தையை தூக்கி வைத்து இரு குழந்தைகளையும் அங்கும் இங்குமாக மாற்றி அமைத்தார்கள். பார்த்தான் மன்னனாகி கம்சராஜன். அந்த கமுசமுடிராஜ மன்னன் 8வது பிள்ளை பெண் பிள்ளை அல்லவா பிறந்திருக்கிறது என்று காலை பற்றி பிடித்தான். காலை பற்றி பிடித்து கரகரவென்று சுழட்டி ஆகாயத்தில் விட்டெறிந்தான். அவன் அரம்பத்தை கொண்டு ஏந்துகிறான். ஆகாயத்தில் சென்றாள் என் பராசக்தி அம்மை பார்வதா தேவியானவள். அந்த பார்வதா தேவியானவள் ஆங்கார சுரூபத்திலே நின்று கொண்டு உரைத்தாள். என்னம்மா சொல்லு? ஏ மூடா கம்சராஜா, அடே கஞ்சமன்ன, என்னையாடா நீ கொல்ல வந்தாய்? என்னை கொல்ல வந்தாயா? உன்னை கொள்வதற்கு எனதண்ணனான கோபாலக்கண்ணன் ஆயர்பாடியில் அம்பலகோனாருடைய அரண்மனையில் பிள்ளையாக வளர்ந்து வருகின்றான் என்று சொல்லிவிட்டு கண்ணி பகவதியாகவே போய் மறைந்தாள். அதே நேரத்தில் ஹரி கிருஷ்ணன் கோபாலக்கண்ணன் எங்கே வளர்ந்து கொண்டு வருகிறார்? எங்க வளர்கிறார்? அது ஆயர்பாடி பட்டணத்தில் அம்பலகோனார் அரண்மனையிலே அசோதைக்கு பிள்ளையாக ஹரி கிருஷ்ணன் என்று சொல்லி பாகோலன் என்று சொல்லி கோபாலக்கண்ணன் என்று மாயவனார்க்கு பேர் கொடுத்து வளர்ந்து வரும் நாளையிலே இப்படியாயிருக்கும் போதே காரணங்கள் நடக்குமானா அதாவது கோபாலன் கமலக்கண்ணன் என்ற திருநாமத்தை பெற்று திருநாமதேயம் பெற்று ஆயர்பாடியில் அம்பலகோனாருடைய அரண்மனையில் வளர்ந்து கொண்டு வருகின்ற போது கம்சராஜனை வதம் செய்வதற்கு என் ஹரிகிருஷ்ணன் எதிர்பார்த்திருக்க இவன் காளியம்மன் கோவிலுக்கு வருஷாபிஷேகம் செய்கின்றான். ஆயர்பாடி பட்டணத்தில் உள்ள கோவியர்கள் அத்தனை பேர்களும் வருகின்றார்கள். பால் குடம், தயிர் குடம், மோர் குடம், வெண்ணெய் குடம், நெய்க்குடங்கள் குடங்குடமாக எடுத்துக்கொண்டு அவரவர்கள் கை குழந்தைகளை இடுப்பிலே வைத்த வண்ணமாக 6வது கால பூஜை காளியம்மன் கோயிலுக்கு ஆயர்பாடி பட்டணத்தில் உள்ள கோவியர்கள் அத்தனை பேர்களும் வந்தார்கள். இவன் பார்த்தான் கம்சராஜன் உறைவாளை எடுத்தான். பூமியிலே அம்மாளுக்கு காளிக்கு நேரா வைக்கின்றான். என் தாயே காளி, இன்று உனக்கு நான் ஒரு சிறு நரபலி ஒன்று கொடுக்க போகிறேன். நீ மனதார ஏற்றுக்கோ என்றார். சரி. இவன் கீழே விழுந்து வணங்கி கஞ்சல் எழும்புகிறான். அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து கையெடுத்து வணங்கும் போது அசோதையால் இடிப்பில் இருக்கிறானே ஹரி கிருஷ்ணன் கோபால கமலக்கண்ணன். அந்த கோபால கமலக்கண்ணன் இருப்பவர்கள் கண்மூடி முழிக்கு முன்னாலே கம்சராஜனை ஹரி கிருஷ்ணன் கோபாலக்கண்ணன் எப்படி வதம் செய்தார் தெரியுமா? எப்படி அம்மா வதம் செய்தார்? அந்த அசோதையால் இடுப்பை விட்டு கண்ண வீரான் கீழே துள்ளி உறவாள கையில் எடுத்தார். கம்சனுடைய தலை அறுத்தார். மணிக்கொடல தானுருவி தங்கைக்கு தாம் மாலையிட்டார். கோபால கண்ண வீரான் ஹரி கிருஷ்ணன் ஏது செய்தார்? கம்சராஜனை வதம் மூடி கம்சனை தாவதம் மூடி கோபால கண்ண வீரா கம்சராஜன வதம் மூடி ஏது செய்தார்? இப்படியாயிருக்கும் போதே ஆயவன் ஹரி கிருஷ்ணன் அவரும் அங்கு ஏது
வதம் முடித்த ஹரிகிருஷ்ணன் கோபால கமலக்கண்ணன் அந்த கோபால கமலக்கண்ணன் தேவகியாளுக்கும் வசுதேவனுக்கும் கம்சாபுரி பட்டணத்தை மறுபடியும் பட்டம் சூட்டி வைத்தார். வட்டம் சூட்டி வைத்து கம்சன் வதம் முடிந்தது. முடிந்தது. எம்பெருமாள் ஹரிகிருஷ்ணன் கோபால கமலக்கண்ணன் அதே நேரத்தில் ஆயர்பாடியிலே நந்தகோனார் அம்பலகோனாருடைய அரண்மனையில் அசோதையாளுக்கு பிள்ளையாக ஹரிகிருஷ்ணன் என்ற திருநாமத்தை பெற்று அருமை பெருமையாக வளர்ந்து வருகிறார். அவர் அழகாக வளர்ந்து வருகின்றார். வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே அந்த கோபால கமலக்கண்ணன் ஹரிகிருஷ்ணன் மாயவனாகப்பட்டவர் கோபியருடைய அரண்மனையில் எப்படி லீலைகளை செய்தாரானால் என்னம்மா செய்கின்ற அவர் சேக்காளி பிள்ளையோடு சேக்காளி பிள்ளையோடு பெருமாள் கண்ணவீரா அரண்மனையில் ஹரிகிருஷ்ணன் வளர்ந்து வருகிறார். அவர் வளர்ந்து வருகின்ற போது சேக்காளி பிள்ளை பலராமன் மற்றும் குழந்தைகளோடு ஒன்று கூடி தாயான அம்மா அசோதையா நினைச்சாலாம் என்னம்மா கண்ணனுக்கு வயது 5 வயதானது. ஹரிகிருஷ்ணன் கண்ணனை அரிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்தாள். சேர்க்கின்றாள். வாத்தியாரிடத்தில் அதாவது வாத்தியார் கண்ணனை அழைச்சி கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அடே பாலகா கிருஷ்ணா, ஏ கண்ணா, ஏ கண்ணா, முதல் மாணவன் அதாவது புது மாணவன் இன்றைக்கு நீதான். அதனால ஹரி ஓம் என்று சொல்லு அப்படின்னு சொன்னார். சரி சொன்னாரு. வாத்தியார் பிள்ளைக்கு பாடத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹரிகிருஷ்ணன் கண்ணபுரான் ஹரி ஓம்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாருல்ல. ஓய் வாத்தியாரே, என்னய்யா? அப்படி என்று வாத்தியாரை கூப்பிட்டு கண்ணபுரான் வாத்தியாரிடத்தில் என்ன கேள்வி கேட்கிறாரானால் என்னம்மா கேட்கிறான்? ஹரி என்று சொன்னீரையா, ஹரி கருத்தம் சொல்லும் ஐயா. ஹரி என்று சொன்னீரையா, ஹரிக்கு அர்த்தம் சொல்லும் ஐயா. ஹரி என்று சொன்னீரையா, ஹரி கருத்தம் சொல்லும் ஐயா. ஹரி என்று சொன்னீரையா, ஹரிக்கு அர்த்தம் சொல்லும் ஐயா. அண்ணாவியாரே ஹரி கருத்தம் சொல்லிடுவீரே ஐயா. அண்ணாவியாரே ஹரி கருத்தம் சொல்லிடுவாரே ஐயா. அண்ணாவியாரே ஹரி கருத்தம் சொல்லிடுவீரே ஐயா. அண்ணாவியாரே ஹரி கருத்தம் சொல்லிடுவாரே. உமக்கு பாடம் சொல்லி கொடுக்க உரிமையுடன் இங்கு வந்து, உமக்கு பாடம் சொல்லி கொடுக்க உரிமையுடன் இங்கே வந்தேன். உமக்கு பாடம் சொல்லி கொடுக்க உரிமையுடன் இங்கு வந்து, உமக்கு பாடம் சொல்லி கொடுக்க உரிமையுடன் இங்கே வந்தேன். படித்ததும் போதும் பாடம் சொல்லி கொடுத்ததும் போதும் சுவாமி, படித்ததும் போதும் பாடம் சொல்லி கொடுத்ததும் போதும் ஐயா. வந்ததும் போதும் பாடம் சொல்லி கொடுத்தது போதும் சுவாமி, படித்தது போதும் பாடம் சொல்லி கொடுத்தது போதும்.
வாத்தியாரிடத்தில் எதிர்த்து பேசிவிட்டு அரிக்கு அறுத்தம் தெரியாத வாத்தியார்கிட்ட நம்ம படிக்கப்படாது. ஆமா, அரியஞ்சுவனு ஒண்ணு அப்படியா? அறியாத ஒரு வாயில லட்டு. அப்படியா? அது உடுக்கார வாயில போடு. அப்படி அத்தனை பேர்களும் அழைத்துக் கொண்டு கோபியருடைய அரண்மனையிலே வந்ததாவது பாலை குடித்தார், வாழ்பானை உடைக்கலுற்றார், வெண்ணீர் சாப்பிடுகிறார், வெண்ணப்பானை உடைக்கலுற்றார், கட்டும் இளம் கன்றுகளை கண்ணபுரான் கட்டவிழ்த்து விட்டுடுவார், அந்த கட்டழகன் அழகா வளர்கிறான், தூங்குகிற குழந்தைகளை கண்ணபுரான் துடையமில்ல கிள்ளுகிறார், கோபியர்கள் தாயான அசோதை அம்மா இடத்தில் அவலாதி தெரிவித்தாள். எடி அம்மாயா அசோத, ஓ மகன் கோபால கண்ணன் செய்திய கேட்டியாம்மா? இப்படி ஒரு குழந்தைய வளர்த்திருக்க எடி அம்மையா அசோத, உன் மகனான கோபால கண்ணன் சாமத்துல வாராம், பாலை குடிக்காம பால் பானைய முத்தத்துல போட்டு உடைச்சிட்டு போறான், வெண்ணெய் சாப்பிடுதான், வெண்ணெய் சாப்பிட்டுட்டு வெண்ணப்பானைய அதாவது வெறுந்தரையில போட்டு உடைச்சிட்டு போயிருதான், உடைச்சிட்டு போறான். அப்படி என்று சொல்லக்கூடிய வேளையில் ஏற்கனவே பெரிய உரல்ல போட்டு கட்டி வச்சிருக்கா. சரி, கண்ணனை காணலன்னு சொல்லி காலையில எழுந்தரிச்சதும் கண்ணனை வந்து அசோதை கிட்ட வந்து கேட்கிறா. எடி அம்மாயே அசோத, அசோதை மங்கை, உன் மகனான கோபால கண்ணனை எங்கே எங்கே அம்மா? அப்படி என்று கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி எப்படி கேட்கிறாள் தெரியுமா? என்ன கேட்கின்ற? ஏற்கனவே அசோத சொல்றா, எடிய கோபியர்களே, என்னம்மா என் மகன் கோபால கண்ணன் தானே சப்பரமஞ்ச கட்டில புள்ள சயனம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதோ தூங்குறான். எடி அம்மாயே கோபியர்களே, என்னம்மா? அதாவது அழகா பவளமணி தொட்டில கண்ணபுரான் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறான் என்று அசோதையாள் கண்ணனை ஓலமிட்டு அழைத்தாள். ஏ மகனே கிருஷ்ணா, ஏ கண்ணா என்றாள். தூங்கி விழித்தது போல் கோபால கண்ணன் ஹரிகிருஷ்ணன் மாயவன் அப்படியே எழுந்தரித்து வந்தார். அப்படி தொட்டிலை விட்டு துள்ளி எழுந்து வருகிறான். மகனே கோபால கண்ணா, கோபியர்கள் அவலாதி தெரிவித்தாளடா, இவளுடைய அரண்மனைக்கு சென்றாயா? சென்றாயா மகனே? அப்படி என்று தாயானவள் கேட்கிற போது ஹரிகிருஷ்ணன் என்ன தெரிவித்தார்? என்னம்மா தெரிவித்தார்? தாயே மாதாவே, பொல்லாதே கோபி மாரம்மா, ஏ அம்மம்மா பொல்லாதே கோபி மாரம்மா, இவள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறாளம்மா, அம்மா சொல்லுறாளம்மா, பொல்லாதே கோபி மாரம்மா, பொல்லாதே கோபி மாரம்மா, பொல்லாதே கோபி மாரம்மா, இவர்கள் இல்லாத வார்த்தை எல்லாம் சொல்லுறாளம்மா, அம்மா சொல்லுறாளம்மா, அடி பொல்லாதே கோபி மாரம்மா. இருட்டினில் உரு எட்டுமா, அம்மம்மா இருட்டினில் உரு எட்டுமா, இவள் உருட்டும் போரட்டும் இங்கே சரி கட்டுமா, சரி கட்டுமா, இருட்டினில் உரு எட்டுமா, இருட்டினில் உரி எட்டுமா, நம்மம்மா இருட்டினில் உரி எட்டுமா, இவர்கள் உருட்டும் போரட்டும் இங்கே சரி கட்டுமா, அம்மா சரி கட்டுமா, இருட்டினில் உரி எட்டுமா. அசோதையாளதாவது தாயான கோபால கண்ணன், அந்த கோபால கண்ணன் மாதவன் என் பெருமாள் ஹரிகிருஷ்ணன், ஹரிகிருஷ்ண மாயவன் தாயான அசோதையாளிடத்தில் தெரிவிக்கிறார். அம்மா இருட்டுக்குள்ள உரியட்டுமா? எட்டுமா அம்மா. கோபியர்கள் உருட்டும் பிறட்டு இங்க சரி கட்டுமா அம்மா? சரி கட்டுமா. கோபியர்கள் பேர்த்திய வார்த்தை கேளாதேம்மா. ஆமம்மா. அப்படி என்று கண்ணன் ஹரிகிருஷ்ணன் மாயவன் அதாவது அசோதை இடத்தில் சொன்ன போது பார்த்தார்கள் கோபியர்கள், எடியும் மகன் கண்ணனுக்கு புத்தி சொல்லி வையம்மா, புத்தி சொல்லடி அம்மா என்று அதாவது அரண்மனைக்கு வருகிறார்கள். நீராட போன இடத்தில் துகிலை திருடி வைத்துக் கொண்டான் கண்ணன். என்று ஆடைகளை கேட்டதற்கு அதாவது உட்கார்ந்து கும்மி அடிக்க சொல்லுதாரு. சரி, பார்த்தார்கள் கோபியர்கள்.
செய்தார்கள். தாமரையிலே பறித்து ஆடையாக தைத்து கொண்டு அங்கே ஒரு கும்மி அடிச்சா. கும்மி அடித்தார்கள். கும்மி அடித்து நேரா அசோத வீட்டுக்கு வந்துட்டா. ஆமா. எடி அம்மா அசோத, மங்கை சாமத்துல வீட்டுக்கு வந்தா அவளாதி தெரிவித்தோம். சரி. குளிக்கிற இடத்துக்கு வாராம். தெருவுல நடக்க முடியல. அடுத்த தெருவுக்கு போக முடியல. சரி. அப்படி என்று அவளாதி தெரிவிக்க கூடிய நேரத்தில் அசோதையாளுக்கு அவளாதி பொறுக்க முடியல. மகனே ஹரி கிருஷ்ணா, மகனே கோபாலக்கண்ணா, உன்னுடைய சேட்டைக்கு அளவில்லாமல் போய்விட்டது மகனே. நம்மிடத்தில் 1000 பசுமாடுகள் இருக்கின்றது. அந்த பசுமாட்டை எல்லாம் ஹரி கிருஷ்ணா நீ பற்றி கொண்டு பகலெல்லாம் காடு சென்று மகனே இரவு மட்டும் வீட்டுக்கு வந்தால் போதும் என்றால் அம்மை அசோதையாள். அசோதை மங்கை அசோதையாள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஹரி கிருஷ்ணன் கோபாலன் மாயவன் மதுசூதனன் என்ன எண்ணுகிறார்? என்னம்மா எண்ணுகின்றான்? நமது அத்தான் ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அதலி புஷ்பத்தில் ஒளித்திருக்கிறார். அரக்கனை வதம் செய்ய வேண்டும், அத்தான் சிவபெருமானை காப்பாற்ற வேண்டும் என்று தாயான அசோதையாடத்தில் ஹரி கிருஷ்ணன் கண்ணபுரான் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்னம்மா என் தாயே மாதாவே, இன்றையில இருந்து 1000 பசுமாடையும் நானே சென்று மேய்த்து வருகின்றேன் என்ற அம்மையான அசோதையாடத்தில் சொல்லிவிட்டு ஹரி கிருஷ்ணன் 1000 பசுமாடுகளை பற்றி கொண்டு என்ன விதமாக வடிவம் கொண்டு என் பெருமாள் வருகிறாரானால் எப்படி அம்மா வருகின்றார்? அங்க கடையாளும் தடியும் ஒன்றி கம்பளி போத்தி கொண்டு குழலை கையிலெடுத்து கலையோ தலையில் வைத்து வீரான் வாராரே நாமம் விட்டு பசுமாட்டை பத்தி கொண்டு பரந்தாமன் வாராரே சிவபெருமான் ஒளித்திருக்கும் சுப்பரடி தோட்டத்திற்கு சிவபெருமான் ஒளித்திருக்கும் சுப்பரடி தோட்டத்திற்கு செவ்வரளி தோட்டத்திலே ஹரி கிருஷ்ணன் கண்ண வீரா ஆடுமாடை அமரவிட்டு குழலை கையில் எடுத்து சாடையாக வாசிக்கின்றார். குழலை கையில் எடுத்து கண்ண வீரான் வாசிக்கின்றார். குழலை கையிலெடுத்து கண்ணபிரான் சீங்குழலை கையிலெடுத்து கண்ணபிரான் வாசிக்கும் போது செவ்வரளி புஷ்பத்தில் ஒளித்திருக்காண்டவன் சிவபெருமான் கீழே இறங்கி வருகின்றார். வைத்துநாயன் பெருமாளே மாயவா கோபாலக்கண்ணா, கோபாலக்கண்ணா, அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அதில் புஷ்பத்தில் ஒளித்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவன் அரக்கனை கொல்ல வேண்டும், ஆண்டவன் சிவபெருமானை காப்பாற்ற வேண்டும் என்றார். மாயவன் ஹரி கிருஷ்ணன் கோபாலக்கண்ணன் சரி என்று சம்மதித்து ஆண்டவனிடத்தில் 1000 பசுமாட்டை ஒப்படைத்து விட்டு ஐயா பசுமாடு இன்றையில இருந்து உம்முடைய பதனம். ஒரு நேரத்துல ஆடு மேய்ச்சாம் நீங்க என்ன சொன்னீரு? இப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நீங்க மேய்க்கணும்னு சொல்லி ஆண்டவன் கிட்ட ஒப்படைச்சாரு. ஒப்படைத்து விட்டு ஹரி கிருஷ்ணன் கோபாலக்கண்ணன் அரக்கனை கொள்வதற்கு பெண் வடிவத்தை எடுத்து வருகிறார். பெருமாள் பெண் வடிவத்தை எப்படி எடுக்கிறாரானால் எப்படி அம்மா எடுக்கிறார்? கொண்டல் வருணேன் தன்னோட சொரூபமாரியே என் பெருமாள் சொரூபமாரியே என் பெருமாள் சொரூபமாரியே என் பெருமாள் சொரூபமாரியே என் பெருமாள் ஓசலையாள் வேஷம் மாறி ஓசலையாள் வேஷம் மாறி கொண்டல் வண்ணல் தன்னோடலை சொரூபமாரியே என்
பெருமாள் ஆனந்தம் பாடு என் பெருமாள் ஆனந்தம் பாடே பெருமாள் அச்சுதனாரி செய்பர அச்சுதனாரி செய்பர பருவமான ஆண்டர்மீயோர்கள் கண்டு ஆனந்தம் பாடு என் பெருமாள் ஆனந்தம் பாடே பெருமாள் அச்சுதேனார் இச்சை பெறவே அச்சுதேனார் இச்சை பெறவே பெண் பருவமானார் பெண் பருவ மானநல்லே வேடை நல்லாழ்கு பெருமாளுக்கு வேடை நல்லாளே வேடை நல்லாழ்கு பெருமாளுக்கு பெருமாளுக்கு சகுதேலை வந்திடாமல் சகுதேலை வந்திடாமல் ஆணிகள் பூணுவர பெண்பருவாங்கானே நல்லால் பேதை நல்லாள்க்கு என் பெருமாள் பேதை நல்லார்க்கே பெருமாள் பிசகுதலை வந்திடாமல் பிசகுதலை வந்திடாமல் அவர் பணிகள் போடுவா எடுத்தார் என் பெருமாள் அழகான ஒரு மோகினியாளுடைய சொரூபத்தை மோகினியாளுடைய சொரூபத்தை கொண்டு சொரூபத்தை எடுத்து அண்ணன் நடை நடந்தார் என் பெருமாள் அழகாக ஆசார கையை வீசி ஆசானமாக கையை வீசி சின்ன நடை நடந்தார் என் பெருமாள் சிங்கார கைகளை வீசி நடந்து வருகிற போது காட்சிலம்பின் ஓசையை காதிலே கேட்டது யாரு யாரு யாரம்மா படுத்தி நித்திரை செய்தானே பாராண்ட வல்லரக்கண் அந்த பாராண்ட மன்ன வல்லரக்கண் வல்லரக்கண் மோகினியாருடைய கொலுசு சத்தம் காட்சிலம்பின் ஓசையை காதில விழுந்துச்சு அப்படி சிலம்பொலிகள் கேட்டான் திடுக்கிட்டு கண் விழித்தான் மோகினி பெண்ணாலை ஏறிட்டு பார்த்தான் வல்லரக்கன் அந்த வல்லரக்க மன்னெல்லாம் பெண்ணை கண்டான் அரக்கன் பேதமை கொண்டான் பேதமை கொண்டான் ஓடோடி வந்தான் வல்லரக்கன் மோகினி பெண்ணாலை கை நீட்டி வழிமறித்தான் வழிமறிக்கின்றான் கை நீட்டி வழிமறித்து ஆமா மோகினியாலை அரக்கன் எங்கே அழைத்தான் எங்கே அழைத்தான் அழிவாடி அம்மா பெண் கோடியே தன்னோடு அரமனைக்கு இலையே வருவையாளா அழிவாக பெண் கோடியே ஏழுமெத்த வீடு உண்டு 71 ஜன்னல் உண்டு வீடு கோவில் உண்டு குளிப்பதற்கு தெப்பம் உண்டு பொட்டு வைக்க நான் வருவேன் பூ முடிக்க தோழி வைப்பேன் சேலை கட்ட நான் வருவேன் சேலை கட்ட நான் வருவேன் சீலை கட்ட தோழி வைப்பேன் சேலை கட்ட நான் வருவேன் சேலை கட்ட நவருவே சீவி விட தோழி வைப்பேன் வாடி என்றான் வல்லரக்கன் மோகினியாலை ஏமாற்றி அரண்மனைக்கு அழைத்தான் அழைக்கின்ற போது ஏமாற்றி அரண்மனைக்கு அழைத்த போது மோகினியாள் சொல்லுகிறாள் என்னம்மா சொல்லுகிறாள் ஏ அரக்கா அரக்கா உன்னோடு வெண்டிருக்க நான் அரண்மனைக்கு வர வேண்டுமேயானால் வர வேண்டுமேயானால் மூத்த தரகாரியவள் முதற்கொடியாள் உந்தன் தேவி உந்தன் தேவி காட்டில் இருந்து கூட்டி வந்த கள்ள பெண்டாட்டி என்று சொல்வாள் சக்களத்தி போராட்டம் சாகு மட்டும் திண்டாட்டம் திண்டாட்டம் ஆகையினால் உன்னோடு நான் வர வேண்டுமேயானால் அரக்கா நான் சொன்னபடி நீ சத்தியம் செய்ய வேண்டும் சொல்லு சொல்லு பெண்ணே சத்தியம் எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா என்னம்மா செய்கின்றான் அதோ இருக்கிறதே பம்பா நதி பம்பையிலே நீராடி பம்பையிலே நீ நீராடி ஈரத்துகிலோடு என் முன்னால் வந்த அரக்கா நின்று கொண்டு இடது கரத்தில் விபூதி எடுத்து வலது கரத்தினாலே ஜலம் கொண்டுதான் பிசைந்து மூன்று விரலாலை விபூதியை தொட்டு 3 தரம் தலையை சுற்றி என் கண்காண உன் சிரசில் தொட வேண்டும் உன் சிரசில் தொட வேண்டும் மறுகணமே
உன்னுடைய அரண்மனைக்கு வருவேன் என்றாள் மோகினியாள். மோகினியாள் வல்லரக்கன் வல்லரக்கன் யானை வரும் பின்னால் மணி ஓசை வரும் முன்னால் என்று கேடு வரும் பின்னால் கெட்ட மதிகள் வருகிறது அரக்கனுக்கு வந்திருப்பது பெருமாள் என்று தெரியாது பெண்ணுன்னு நினைச்சுக்கிட்டான் இவன் மனசுக்குள்ள. நினைச்சுக்கிட்டான் கண்ணன் என்று தெரியாது கண்ணி என்று மனசுல நினைச்சு சத்தியத்தை இவன் எப்படி செய்ய போகிறான்? எப்படி அம்மா செய்ய போகிறான்? அவன் பம்பா நதி ஓடி வாரா வல்லரக்கே சத்தியத்தை செய்ய போறான் வல்லரக்கே முழுகுவானோ முழுகுவானோ முகத்தை தூக்கி பார்ப்பானோ ராட்சத வல்லரக்கே மோகினியாள் முன்னால் வந்து சத்தியத்தை செய்வதற்கு சத்தியத்தை செய்வதற்கு ராட்சத வல்லரக்கே சத்தியங்கள் செய்வதற்கு ராட்சத வல்லரக்கே அவையனது நல்ல கரமாதியிலே கையில் எடுத்து வலது நல்ல கையாலே இருக்குகின்ற 3 வீரர் 3 நல்ல விரலாலே தானே தொட்டு தலையை சுற்றி காரியோடு கொடுத்து பேச மாட்டேன் என்று சொல்லி வல்லரக்கே சாதியிலே தொட்டிடவும் அரக்கனோடு தலையெறித்து கையை தொட்டு அரக்கனோடு தலையெறித்து 3 விரலாலை சிரசிலே தொடுகிற போது அரக்கன் தலை தரித்து அலை கடலிலே விழுந்திடுமா அரக்கனை கொன்றார் என்பெருமாள் மோகினி சொரூபத்தை எடுத்து ராட்சதவல்ல அரக்கனுடைய தலையதாவது அரக்கனை கொன்று மறுபடியும் எடுத்தார் யாதவார் கோலம். யாதவார் கோலம் கொண்ட ஆண்டவன் சிவபெருமானிடம் வருகின்ற போது ஆண்டவன் பகவான் என் பெருமாள் கண்ணனிடம் தெரிவிக்கின்றார் கோபால கண்ணா அரக்கனை கொன்ற கோலத்தை கண்டால் ஆதி கைலாசம் போவேன் என்று சரி என்று சம்மதித்தார். அதாவது என் பெருமாள் மாயவன் கோபாலக்கண்ணன். அந்த கோபாலக்கண்ணன் ஹரி கிருஷ்ணன் அரக்கனை கொன்றார் அல்லவா? மோகினியாளுடைய 1000 சொரூபத்திலே அதே இடத்தில் வெறும் காச்சொருபத்தை எடுத்து நிற்கிறாரு. கண்ணன் பெண் வடிவத்தில் காச்சொருபத்தை எடுத்து நிற்க ஆண்டவள் சிவபெருமானுக்கு ஆசை பொறுக்காமல் ஓடோடி வந்தார். கண்ணனை ஆவி சேர்த்து கட்டி தழுவுகின்ற ஆண்டவன் என்பெருமாள் கண்ணனை ஆவி சேர்த்து கட்டி தழுவே பகவானுக்கு விந்துநாகம் பூமியிலே ஒழுகியது. பகவானுடைய விந்துநாக பூமியில் விட்டால் இந்த பூமாதேவி பொறுப்பாளா? பொறுக்க மாட்டாள் என்று திருக்கரத்தில் ஏந்தினார், கையில் ஏந்தினார், பக்கத்தில் இருக்கும் கற்பாறையிலே விட்டெறிந்தார். கற்பாறை 2ஆக வெடித்தது. கற்பாறை இறைதான் இருந்து அரிக்கும் சிவனுக்கும் நடுவுதித்த ஐயன் பூலோக சீமையிலே பங்குனி உத்திரத்தில் 18ஆம் பெருக்கத்திலே அரிக்கும் சிவனுக்கும் நடுவுதித்த ஐயன் பூலோக சீமையில் பங்குனி உத்திரத்தில் அந்த பங்குனி உத்திரத்திலே ஆதாளி போட்டுக் கொண்டு யாரையா பிறக்கிறார் தெரியுமா? யார் வந்து பிறக்கின்றார்? அரியறிவைய உத்திரனாகே ஐயன் மாடு உடையவர்தான் பங்குனி உத்திரத்தில்